உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என்று திருமாவளவன் சமீபத்தில் பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, வெளியிட்டு டெலீட் செய்திருக்கக்கூடிய இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர், பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பேராசிரியர், இந்த கருத்தை, இந்த அடுத்தடுத்த திருமாவளவனுடைய அதிரடிகள் எப்படி பார்க்குறீங்க? அவர் திமுகவுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு நெருக்கடி கொடுக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமாகவே அவரது பேச்சு போக்குல ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. அந்த மாற்றம் என்பது திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இருக்கிறது. சமீபத்துல தான் அதிமுகவை மது ஒழிப்பு அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்தார். ஆக்சுவலா அவர் சர்வ கட்சிகளை அழைச்சிருக்கணும். அதிமுகவை மாத்திரம் அழைப்பதனுடைய நோக்கமே நான் அந்த பக்கமும் போக தயாரா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல், ஒரு மெசேஜ் அவர் டிஎம்கே கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் ஊடகங்கள்ல பதிவு செய்திருந்தேன். அதனால அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்கிறார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு இப்ப இருந்தே ஒரு கிரவுண்ட் பில்டு பண்றாரு. ஒண்ணு, இங்க இருந்தா எங்களுக்கு ஷேர் வேணும், இல்லைன்னா எங்க இதை விட்டு வெளியில போறதுக்கு எங்களுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த ரெண்டு அடிப்படையில அவர் காய் நகர்த்துகிறார் என்று நான் பாருங்க. ஆனால் அதை துணிச்சு அது ட்விட்டர்ல வெளியிட்டதை எடுத்து வெளியிட்டு 2 முறை வெளியிட்டு 2 முறையும் டெல்லியில வேண்டிய அவசியம் இல்லை. திமுக தரப்புல இருந்தும் ஒரு நெருக்கடி அவருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எடுத்திருக்கிறார். அவருக்கு எனக்கு பிளான் பி இருக்கு, மற்ற பிளான்ஸும் இருக்கு அப்படின்னு காட்டுறதை அசர்ட் பண்ணிக்கிறாரு நினைக்கிறீங்களா இந்த கருத்துக்கள்? நிச்சயமா நான் அதான் சொன்னேன். திமுக பேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற திருமாவளவன் அவர்கள் அதிமுக பேருந்துலயும் துண்டு போட்டு வைக்கிறாரு. எங்க ஊர் பக்கம் எல்லாம் பஸ்ல துண்டு போட்டு வச்சிரும். இவன் பஸ்ல ஏறதுக்கு முன்னால அது மாதிரி ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அந்த வாகனத்துல பயணம் செய்யலாம் நினைக்கிறார். அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறதா பார்க்கலையா? அவர் திமுக கூட்டணியில ரொம்ப ஸ்டிக்கினஸோட இருந்த காலகட்டத்திலையும் கூட நான் பிஜேபியும் பாமகவையும் தான் நெகட்டிவ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன், அதிமுக அப்படி பார்க்க முடியாது, அதிமுக ஒரு ஜனநாயக சக்தி அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்டா தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு முன்னாடி அவர் பேசிய கருத்து தான், மது ஒழிப்பு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற கருத்து தான். ஆர் வி ரீடிங் டூ மச்? இல்ல, முன்னாலே பேசின கருத்து தான். ஆனா இடையில 10 வருஷம் பேசவில்லை என்றது காரணம் அவர் தானே சொல்லணும். மக்கள் நல கூட்டணி வச்சு 2016 அவங்க தனியா நின்ன போது திமுகவை என்னவெல்லாம் எதிர்த்தாங்க. ஆனா 3 வருஷத்துல 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி போய் அவரே ஒரு எம்பி ஜெயிச்சு பார்லிமெண்ட் போனாரு திமுக கூட்டணியில. அதனால கன்சிஸ்டன்சிங்கிறது இட்ஸ் நாட் எ விர்ச்சு இன் பாலிடிக்ஸ். கன்சிஸ்டன்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் தேவையில்லாத விர்ச்சு. அதை திருமாவளவன் சரியா செய்யறார். திருமாவளவன் தனது அரசியலை சரியாக கொண்டு செல்கிறார். எந்த பக்கம் பார்கெயின் பண்ணா எந்த பக்கம் டில்ட் ஆகுமா பேலன்ஸ் அந்த பக்கம் கொண்டு போவான்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அடுத்த கட்ட மூவ் என்னன்னு பார்க்கணும். அந்த பேலன்ஸ் வேற மாதிரி போச்சுன்னா உங்க பேலன்ஸும் அடிப்படல. நீங்க எல்லாம் திமுக எதிர்க்க எல்லா சக்திகளும் ஒண்ணு சேரணுங்கிற கருத்தியலை கொண்டவர். இப்ப திரும்ப அதிமுக சேர்ந்துச்சுன்னா உங்க கணக்கு அடிபட்டுருமே. முழு மூச்சுடன் திமுகவை எதிர்ப்பதற்கு திருமாவளவன் அவர்கள் முன் வந்தால் நாங்களே திருமாவளவன் ஆதரிப்போம். அவர் எங்களை ஆதரிக்கிற கட்டாயம் வரும். ஏன்னா நாடு முழுக்க தலித் அரசியல் என்பது ப்ரோ மோடி அரசியலா இருக்கு. அது அத்துலையா இருந்தாலும் சரி, ராம்விலாஸ் பாஸ்வானா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, பல மாநிலங்கள்ல அந்த அரசியல் என்பது, அது பட்டியலின சமூகத்தினுடைய அரசியல் என்பது மோடி ஆதரவு அரசியலாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் அந்த மோடி எதிர்ப்பு அரசியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அவங்க எதிர்க்கும் பட்சத்தில் அவங்களுடைய நேச்சுரல் ஆப்ஷன் இந்த செய்து தானே வரணும். என்ன இது புது பிரேக்கிங் நியூஸா இருக்கு? திருமாவோட சேர்ந்து செயல்படுறதுக்கு தயாருங்கிறீங்களா? அவர் திமுக எதிர்ப்பதாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன் சொல்றேன். இதை பத்தி இறுதி முடிவு எங்கள் கட்சி தலைவர், எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், தேசிய தலைவர் தான் எடுக்கணும். நான் ஒரு ஜஸ்ட் ரேண்டம் தாட், ஒரு பெர்பெச்சுவல் நெகட்டிவ் லிஸ்ட்ல வச்சிருக்காருல்ல, சேரக்கூடாத கட்சிகள்லாம் அவர் 2 கட்சிகள் தான் வச்சிருக்காரு. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் தான் பிரதான எதிரின்னு சொன்னாங்க. அப்புறம் பிஜேபி வளர வளர என்ன சொன்னாங்க, we will maintain equi distance அப்படின்னாங்க. காங்கிரஸும் பிஜேபியும் சம அளவுல தூரத்துல வைப்போம்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு, பிஜேபி காங்கிரஸோட வளர வளர எங்களுக்கு பிஜேபி தான் எதிரி, காங்கிரஸோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால மார்க்சிஸ்ட் கட்சி அரசியல் என்ன, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் என்ன? பாலிடிக்ஸ்ல கன்சிஸ்டன்சி இஸ் நோ மோர் எ விர்ச்சுன்னு சொல்றோம். நிரந்தர எதிரிகளும் கிடையாதுங்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.